நாங்கள் பகுதி நிர்வாகிகள் வந்து நீங்கள் வர தேவையில்லைண்ணே, எம்எல்ஏ நீங்கள் ஊரில் வர தேவையில்ல, இங்கே ஒரு தண்ணியும் கிடையாது அப்படின்ற ஒரு சொல்கிற வார்த்தைன்னு கேட்குறப்ப அதெல்லாம் எவ்வளோ கொடுமையான வார்த்தைன்னு பார்த்துக்குங்க. இங்கே தண்ணி இல்லாமல் எந்த ஏரியாலாம் இருந்திருக்கா? அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் எந்த ஏரியாவது எந்த தெருவிலையும் இருந்திருக்கா? எங்கள் தெருவிலே தண்ணி முட்டை இருக்கும். இவங்களாம் எதை நோக்கி இவங்களாம் பயணிக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது இந்த பில்டிங் அங்கே இந்த பில்டிங் கட்டுறாங்களே, நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னது போல் எங்கே இந்த தொகுதியில் பில்டிங் கட்டினாலும் அந்த நிர்வாகிகள் வந்து அந்த வீட்டு கூட போய் மிரட்டி பணம் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கே கொடுமையாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம அப்படி நடக்காத வாரம் எங்கள் நிர்வாகிகளை கடுமையாக பணியாற்றி எப்படியாச்சும் இந்த தொகுதியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒரு உறுதுணையும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த வாட்டி 2026 நடக்க போகிற எலெக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குன்னு எங்கள் தலைவர் சொன்னது போல தான். தலைவர் வந்து டிஎம்கே டிவிக்கே சொன்னார். ஆனால் இந்த தொகுதியில் அது சாத்தியமாக ஏற்படும். சேப்பாக்கம் தொகுதியில் வந்து டிஎம்கே டிவிகே என்ற ஒரு போட்டி தான் நிலவும். இங்கே அதை நீங்களாம் தயவுசெய்து கருத்தில் கொண்டு நாங்கள் நல்லவங்க அவங்க நல்லவங்க நாங்கள் சொல்ல வரல. உங்களுக்கு யார் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள தீர்மானிங்க. நம்ம இந்த பல பேரும் மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீசாப்பேட்டை மார்க்கெட் சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த நேரம் மார்க்கெட் வியாபாரிகளை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த நேரம் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், எங்கள் தம்பி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், எங்கள் பையன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கடையை மட்டும் இடித்து எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காத கேட்டால் உயர்நீதிமன்றம் ஆர்டர் சொல்லிவிட்டு அந்த வியாபாரிகள்லாம் ஏமாற்றி இந்த புல்டோசரு இந்த கொக்கைன் வண்டியெல்லாம் கொண்டு வந்து இடிச்சுட்டு அந்த வியாபாரம் பண்ண வச்சு இந்த பாப்பிள் ஆரஞ்சு எல்லா பழத்தையும் நாசம் பண்ணி அப்புறம் நம்ம நிர்வாகி தகவல் தெரிஞ்சு அங்கே இருக்க நம்ம பகுதி சேரர்கள் கௌதம் அவங்க நிர்வாகிகள்லாம் உடனே போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணி பிரச்சனை பண்ணி அப்புறம் என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா இந்த பேட்டி கொடுத்த ஒரே நோக்கத்துக்காக அங்கே இருக்க மொத்த கடையை இடிச்சுட்டு அவங்க ஒரு பயத்தை உண்டாகிக்கிறாங்க. அங்கே போய் நம்ம பார்க்குறப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்குறப்ப நம்ம ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னடா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி உடனே என்ன பண்ணோம், எங்கள் நிர்வாகிகளை சொல்லி திருப்பதியை நம்ம பகுதியில் சொல்லி உடனே அந்த இடித்த கடையை வந்து அடுத்த 10 நிமிஷம் நாங்கள் கட்டி கொடுத்தோம். எங்கள் சொந்த காசில் யாருக்கிட்டே ஒரு ரூபாய் நாங்கள் கொள்ளடிச்சோம், யாருக்கிட்டே ஒரு ரூபாய் நாங்கள் திருடி நாங்கள் சம்பாதிக்கல. எங்களுடைய இப்போ இந்த நிகழ்ச்சி கூட அவங்களோட திருவிழிகளுடைய நிர்வாக